விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 82.48% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி. அன்புமணி, நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா ஆகியோரும் நேற்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். தலித் என்பதால் ஒன்றிய அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டதாக கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக எம்பி ரமேஷ் ஜிகன்ஜினாகி பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். விஜயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் 7 முறை வெற்றி பெற்ற பின்னரும் கூட தனக்கு ஒன்றிய அமைச்சரவையில் இடம் அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். பீகாரில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முக்கிய சாலை பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகள் கால்களை பிடித்து கேட்பதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியுள்ளார். பீகாரில் 3 வாரங்களில் 13வது பாலம் இடிந்து விழுந்துள்ளது. நீட் தேர்வில் பெரிய அளவில் முறைகேடு நடைபெறவில்லை என்பது சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்டது தொடர்பாக தேசிய தேர்வு முகமையும் பதில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்த அண்ணாமலையின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலையின் உருவப்படத்தை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராயப்பேட்டை மணிகுண்டு அருகே அண்ணாமலை உருவப்படத்தை எரித்து முழக்கங்களை எழுப்பினர். அதிமுகவில் துரோகிகள் அதிகம் பேர் இருப்பதால் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவையில் காவல் உதவி ஆய்வாளர் என கூறி பெட்டிக்கடையில் 15,000 ரூபாய் பணம் பறித்த பாஜக நிர்வாகி பெருமாள் என்பவர் கைது செய்யப்பட்டார். பாஜக மாநகர் மாவட்ட முன்னாள் ராணுவ பிரிவு துணைத் தலைவராக உள்ள இவர் ஏற்கனவே கோவை போத்தனூர் காவல் நிலையத்தில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதால் பணிநீக்கம் செய்யப்பட்டவர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முறையிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நேரம் கேட்டிருப்பதாக பாஜக அதிருப்தி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். ரஷ்யா ஆஸ்திரியா பயணங்களை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நாடு திரும்புகிறார். உக்ரைன் போருக்கு பிறகு முதன்முறையாக ரஷ்யா சென்ற மோடி முன்னிலையில் அந்நாட்டுடன் 9 புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நடப்பாண்டில் ஐஐடியில் பட்டம் பெற்ற பொறியாளர்களின் ஊதியம் குறைந்துள்ளதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பாஜக தொடர்ந்து கல்விக்கு எதிரான மனநிலையிலேயே இருப்பதாகவும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.